என்ன வண்டியில் வர நீ ஹெல்மெட் போட்டு வர்றா காரில் வர நீ சார் தேவையில்லாம பேசாதீங்க. சார் யார் சார் நீங்கள் என்ன கையிலோட நிற்கிறீங்க? தேவையில்லாம மறைச்சிட்டீங்க. அவசியமாக ஒரு வேலையாக நான் போயிட்டு இருக்கேன். யூனிஃபார்மில் வந்தால் தான் ரூட்டு மாறி மாறி போடுறீங்களா? அதுக்காக தான் நான் வந்து யூனிஃபார்மில் வந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறது, ஒரு ஆளை மறைச்ச உடனே போலீஸ் தன் கடமையை செய்கிறது, நீங்கள் ஆதாரத்தோடு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பார்த்துட்டு பூரா பேர் ரூட்டு மாறி மாறி போயிடுறாங்க. அப்புறம் எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்குது, கரண்டில் இருக்குது. எது நீங்கள் கையை அமைச்சு தானே ரைட்டில் நீ ராங்கில் வரவன் தான் கையை நான் அங்கிட்ட ஒன்றை மறைச்சேன். இந்த பாரு சும்மா சொல்லலை, கேமரா இருக்குது, ஆதாரத்தோடு தான் ஒன்றை மறைச்சிருக்கோன். நீங்கள் தேவையில்லாமல் நான் வந்து அந்த லெஃப்ட்டில் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் கையை அமைச்சு அதை ஹோட்டலில் சாப்பிட கூப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டு நான் ரைட்டில் ஜாக்க வந்துட்டேன். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, கோர்ட்டில் போய் பணத்தை கட்டிக்க. கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் சார். கோர்ட்டில் பார்த்துங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் போனுச்சுன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடியே போகிறது. 108 பின்னாடியே போய் நீங்கள் மறுபடியும் 108 தான் வரணும். ஆம்புலன்ஸ் போனால் வழி விடணும், ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டால் வழி விடணும். அந்த வேலையை யாரும் வச்சுக்கிறது கிடையாது. அது பின்னாடி போனால் வேகமாக போகலான்ட்டு போகிறீங்க. இதெல்லாம் விழிப்புணர்வுக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. மக்கள் வண்டியை ஸ்டேரிங் பிடிச்சா மட்டும் பத்தாது, விழிப்புணர்வு வேணும், ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். நைட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு வர்றான். அந்த உலகத்தில் உள்ள அத்தனை லைட்டையும் அந்த பைக்கில் வச்சுக்கிறான். அவனை எல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஏதோ 4 சக்கர வாகனம் தான் வருதுன்னு டிம்பரைட் பண்ணாதான் தெரியுது 2 பேர் பைக்கில் ஜோடியாக வர்றான்னு. அதையெல்லாம் மறைச்சு பயன் போட மாட்டேங்கிறீங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக வரணும். இந்த பிள்ளைங்க பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு படையா ரோட்டை அடைச்சிக்கிட்டு வருதுவா. அதை யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு 1000 ரூபா ஃபைன் போட்டீங்கல்ல, உங்க போனு 10,000 ரூபா போனு போயிட்டு